ஹலோ விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து வீடியோக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர், ப்ரோ இதுமாரி வீடியோ போடுங்க அப்படி. கண்டினியூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். டாபிக் உள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு கொஷின், தக்காணத்தில் மராட்டியர்கள் வசூலித்த மொத்த வருமானத்தில் 25% வரியானது டேஷ் என அழைக்கப்பட்டது. விடை ஆப்ஷன் சி, சவுத். அடுத்த கொஸ்டின், என் வாழ்க்கை பந்தயம் த ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற பிரபல இந்திய தடகள வீரர் நீ சுயசரிதை. ஆப்ஷன் ஏ, மில்கா சிங். அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த பொருட்களில் பூஞ்சைகள் வளரும்? இது வந்து ஆப்ஷன் சி, விலங்கு தோல் தான் பூஞ்சைகள் வளரும். அடுத்த கொஸ்டின், ஆகஸ்ட் 2022 இந்திய பிரதமர் ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனையை டேஷில் திறந்து வைத்தார். ஆப்ஷன் ஏ, மொஹாலி. அடுத்த கொஸ்டின், பின் வருவனற்றில் அருணாச்சல பிரதேசத்தின் விவசாய பண்டிகை மற்றும் காலோ பழங்குடியினரால் கொண்டாடப்படுவது எது? ஆப்ஷன் டி, மோபின். அடுத்த கொஸ்டின், தங்க சுரங்கம் இடிந்து விழுந்ததால் செய்திகளில் காணப்பட்ட சின்ஜியாங் பகுதி எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் டி, சீனா. நெக்ஸ்ட் கொஷின், கயிர் நடனம் ராஜஸ்தானின் டேஷ் சமூகத்தால் நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, பில். அடுத்த கொஷின், எந்த குற்றத்திற்காக நீதிமன்றம் உத்தரவின்றி காவல்துறை யாரையும் கைது செய்ய முடியும்? ஆப்ஷன் ஏ, அறியக்கூடிய குற்றங்கள். அடுத்த கொஷின், எக்ஸிமோக்கள் எந்த புவியியல் பகுதியுடன் தொடர்புடையவர்கள்? ஆப்ஷன் பி, துருவ பகுதி. அடுத்த கொஷின், அசோகரின் கல்வெட்டின்படி மகத பேரரசின் மகாண மையமாக இல்லாதது எது? ஆப்ஷன் டி, இந்திர பிரஸ்தம். அடுத்த கொஷின், இலியாஸ் கான் லக்னோவில் இசைக்கலைஞர்களின் குடும்பத்தில் பிறந்தார். அவர் டேஷ் வாசிப்பதில் பிரபலமானவர்? ஆப்ஷன் டி, சிதார். அடுத்த கொஷின், மேக்னஸ் கால்சன் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இவருக்கு எல்லாருமே தெரியும், சதுரங்கம், செஸ். அடுத்த கொஸ்டின், 2020 முதல் 2021 உலக வங்கியின் வகைப்பாட்டின்படி இந்தியா டேஷ் வகையை சேர்ந்தது? ஆப்ஷன் சி, குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடு. அடுத்த கொஸ்டின், 1982ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ, இந்தியா. அடுத்த கொஸ்டின், 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனில் ஜவுளி ஆலை தொழில்களில் வளர்ச்சி டேஷுக்கு வழிவகுத்தது? ஆப்ஷன் பி, இந்தியாவில் ஜவுளி உற்பத்தி சரிவு. அடுத்த கொஸ்டின், மனித உடலின் இயல்பான வெப்பநிலை, இது எல்லாருக்குமே தெரியும், 37 டிகிரி செல்சியஸ் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள எத்தனை உயிர்கோள் காப்பகங்கள் உள்ளன? ஆப்ஷன் பி, 18. இந்த உயிர்கோள் காப்பகங்கள் 18 படிச்சுக்கங்க, அது வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின், கஜரோவில் உள்ள கோவில்கள் எந்த வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் பி, சந்தேலா வம்சம். அடுத்த கொஸ்டின், 2023 முதல் 2024 ஆண்டு வரை பட்ஜெட்டின் படி இந்திய அரசாங்கத்தின் ஒவ்வொரு ₹1 ரசீதுக்கு மாநகராட்சி கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க வரியிலிருந்து எவ்வளவு வருகிறது? ஆப்ஷன் பி, 15 பைசா. பட்ஜெட்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வரும் எஸ்எஸ்எம்டிஎஸ்க்கு, அந்த டாபிக் படிச்சுக்கங்க. எந்த வகையான விவசாயத்தில் நிலம், உணவு மற்றும் தீவன பயிர்களை வளர்ப்பதற்கும் கால்நடைகளை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் சி, கலப்பு மேலாண்மை. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனற்றில் எது பாறைகளின் 3 பெரும் பிரிவுகளில் இல்லாதது? ஆப்ஷன் ஏ, காந்த பாறைகள். உருமாறிய பாறைகள், படிவு பாறைகள், தீப்பாறைகள். இல்லை, இது எல்லாமே பாறைகளின் 3 பெரும் பிரிவுகளாகும். இல்லாதது எதுனா காந்த பாறைகள் தான். அடுத்த கொஸ்டின், கரகம் என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இந்த ஃப்ளோக் டான்ஸ் இதை முக்கியமாக படிச்சுங்க, கண்டிப்பாக அதில் ஒரு கொஷின் வரும். இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கொஷின், அணுக்கரு செல் சவ்வுடன் தெளிவான உட்கருவை கொண்ட செல்கள் டேஷ் என குறிப்பிடப்படுகின்றன? ஆப்ஷன் சி, யூகேரியாட்டிக் செல்கள்.
லாஸ்ட்டு 2 கொஷின். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் டேஷ் தனிநபரின் கண்ணியத்தை உறுதிப்படுத்துகிறது. இதுக்கு விடை வந்து சகோதரத்துவம். லாஸ்ட் கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு டேஷில் நடைபெற்றது. ஆப்ஷன் பி பம்பாய். இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்ட் 2 ரெண்டாவதாக பார்த்துருக்கோம். பார்ட் த்ரீ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.